தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி இந்திய மீடியாவில் ஒரு 2 நாட்களாக மிகவும் பரபரப்பாக போய்கிட்டு இருக்கிற தகவல் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு புதிய வகை வைரஸ் வந்து பரவிக்கிட்டு இருக்கு. HMPV அப்படின்னு சொல்லி ஒரு புதிய வகை வைரஸ், சிமிலர் கொரோனா மாதிரியே, அதாவது COVID-19 மாதிரியே ஒரு வைரஸ் அப்படின்னு சொல்லி தகவல் போய்கிட்டு இருக்கு. இந்த வைரஸின் பாதிப்பு இந்தியாவில் இன்னும் இல்லை அப்படின்னு சொல்லி சுகாதாரத்துறை வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்திய ஊடகங்கள் தான் இந்த பரபரப்பான தகவல். எல்லா ஊடகங்களுமே வந்து சவுத் இண்டியன் மீடியா, நார்த் இண்டியன் மீடியா, இங்கிலீஷ் சேனல்ஸு இதில் எல்லாம் வந்து அதிகமாக தகவல் போய்கிட்டு இருக்கு. மற்ற பிரகாரம் நான் வந்து அதிகமாக எந்த ஊடகங்களையும் பார்க்கல. ஒரே ஒரு ஜப்பான் நியூஸ் சேனலில் இதை பற்றி தகவல் சொல்லியிருக்காங்க. இது வந்து ரொம்ப பயப்படக்கூடிய அளவில் பயப்பட தேவையில்லை. வந்து இருந்தாலும் வந்து மக்கள் வந்து எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்திய சுகாதாரத்துறை வந்து அறிவிச்சிருக்காங்க. சேம் வந்து COVID-19 மாதிரியே ஆனால் சிம்டம்ஸ் வந்து இருக்குது. தும்மல், மூக்கடைப்பு, சளி, இருமல், காய்ச்சல் இது போன்ற அறிகுறிகள் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து 14 வயதுக்கு கீழ் இருக்கும் குழந்தைகளை வந்து பாதிக்கிறதாகவும், 60 வயதுக்கு மேல் இருக்கிற பெரியவர்களை பாதிக்கிறதாகவும் வந்து சொல்கிறாங்க. யாருக்கு வந்து அந்த இம்யூனி சிஸ்டம் வந்து கம்மியாக இருக்கோ, இம்யூனிட்டி கம்மியாக இருக்கிறவங்களுக்கு, அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கவங்களுக்கு இது அதிகமாக பாதிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து கொஞ்சம் ஹெல்த்தை வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். ஆனாலும் பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லி இந்திய மருத்துவர்கள் வந்து சொல்கிறாங்க. இது வந்து பெரிய அளவிலான பாதிப்பை ஏற்படுத்திடாது, இருந்தாலும் வந்து மக்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யாரும் வந்து இதுக்காக பயப்பட தேவையில்லை. ஆனால் இந்த வைரஸ் வந்து புதிய வைரஸ் இல்லை. இது ஏற்கனவே இதோட வேரியண்ட்டு வேறு AMPV அப்படின்னு சொல்லிட்டு, இது பறவைகள்லேருந்து பரவக்கூடிய ஒரு காய்ச்சல் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே இந்த வைரஸ் இருந்ததாகவும், 20 ஆண்டுகளுக்கு முன்னவே இந்த வைரஸ் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் ஒரு தகவல் வந்து இந்திய ஊடகங்களில் சொல்கிறாங்க. எது எப்படி இருந்தாலும் யாரும் பயப்பட தேவையில்லை. மீண்டும் இந்த COVID-19 மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடக்கூடாது அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்குது. கண்டிப்பாக இது போன்ற இது மாதிரி ஆகிராதுன்னு சொல்லி இறைவனை நம்ம வந்து பிரார்த்திப்போம். யாரும் வந்து பெருசாக பேனிக் ஆக தேவையில்லை. நமக்கு வந்து இப்போ ஏற்கனவே COVID-19க்கு வேக்சின் இருக்குது, இன்ஃப்ளூயன்ஸா ஏவுக்கும் வேக்சின் இருக்குது. ஸோ பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்குது. இருந்தாலும் நம்ம எல்லோரும் எச்சரிக்கையாக இருக்கணும். வந்து உங்களுக்கு சளி, காய்ச்சல், இருமல், தும்மல் இது மாதிரி இருந்துச்சுன்னா வந்து மருத்துவரை அணுகி அதற்கான ட்ரீட்மெண்ட்டை எல்லோரும் எடுத்துக்கணும். மற்றபடி வேறு எதுவும் பேனிக் ஆகிற அளவுக்கு ஒன்றும் இல்லை மக்களே. மிக்க நன்றி, வணக்கம்.